ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தோசை மாவு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இது செய்யுங்க. இதுக்கு பேர் வந்து நீரடை. இதுக்காக நீங்கள் வேறு மாவோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். தோசை மாவு அரைச்சோன்னா அது புளிக்காமல் மட்டும் இருந்தால் போதும். அரைச்ச உடனே இது செஞ்சுருங்க. இதை ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், டின்னரு, டிஃபனு எதானாலும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதுதான் நீங்கள் செய்வீங்க. தோசை மாவு அரைச்ச உடனே திக்காக இருந்தால் பரவாயில்ல. கொழுக்கட்டை மாவு பதத்துக்கோ இல்லைன்னா நம்ம உளுந்த வடை சுடுவோம்ல அந்த மாவு பதத்துக்கு இருந்தால் பரவாயில்ல. இல்லைன்னா கொ கொஞ்சம் திக்காகிறதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அந்த மாவை வந்து உளுந்த வடை மாதிரி தட்டி அந்த இட்லி சுடுவோம்ல அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தேங்காவை அப்படியே அழுத்தி அழுத்தி வச்சுருங்க. அது அந்த மாவில் ஒட்டிக்கும் எல்லா தேங்காயும். அவ்வளோதான். நம்ம அவிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து வெல்லமோ கருப்பட்டியோ நல்லா உடச்சி தூளாக்கிக்கிட்டு மேலே தூவி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.